Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்காமல் பண்ண போகிறோம். குயிக் அண்ட் சிம்பிளாக ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, ரைஸ் அல்லது மற்ற டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லா டிஷ்ஷுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடாகவும் அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பின்னாடி 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணி இலை, ஒரே ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி 2-3 உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சோம்பு, அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ண அடுத்த செகண்டே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் செய்த பின்னாடி அந்த எண்ணெயில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் மாறின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக இடித்து ஆட் பண்ணும் பொழுது அதோடய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கின பின்னாடி 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்தேன். அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு தான் இப்போது ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம தேங்காய் சேர்க்காதனால தக்காளியை அரைச்சி சேர்க்கும் பொழுது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அந்த கிரேவிக்கு. அதனால் நம்ம சப்பாத்தி, இட்லி, ரைஸ் இதுக்கெலாம் ஆட் பண்ணி சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். இது கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா, அது ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்தாச்சு. அது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் அளவு மஷ்ரூம் எடுத்துருந்தேன். அதை ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் குக் ஆகும் பொழுது அதிலிருந்தும் தண்ணி விடும். அதனால் தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸுக்கா அல்லது இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபனுக்கான பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டோட அளவு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மஷ்ரூம் வேக அதிலிருந்தும் தண்ணி விடும். அதனால் அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நான் இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் ஆஃப்டர்நூன் ரைஸுக்கும் சேர்த்து ஒரு காம்போவாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும் பொழுது நமக்கு வேகமாக அந்த ஃபுட்டு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு. அதுலேருந்து தண்ணி விட்டு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கடுத்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். அதனால் இதோட நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கடுத்து செமி கிரேவி அல்லது தின்னான கிரேவி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.